ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட காலை வேலைகளை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி விலாக் போட்டிருக்கோம். இப்படி போடலாமா அப்படி இல்லைனா குக்கிங் வீடியோ மாதிரி போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்சோன்னா பால் அடுப்பில் வச்சுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் இருமலாக இருந்துச்சு. அதனால் இஞ்சி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் இஞ்சி கொஞ்சமாக தட்டி போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கருப்பட்டியும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். 5 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அப்படி இல்லைன்னா 4:30க்கெலாம் எந்திரிச்சிருவேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணணும். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சோம் அப்படின்னா தான் பசங்களை வந்து அவங்களுக்கு 6:30க்கு ஸ்கூல் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் ரெடி பண்ணி அனுப்ப முடியும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த ப்ரெட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. எப்போவும் ப்ரவுன் ப்ரெட் வாங்குவோம். ஆனால் இதில் ஓட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாமே சேர்த்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இஞ்சி டீயும் ரெடியானோன்னே ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றி குடிச்சிக்கிட்டேன். இந்த குளிருக்கு வந்து பனி நல்லா விழுந்துட்டுருக்கு. குளிருக்கு சூடாக குடிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பொண்ணு வந்து ப்ரெட் ஆம்லேட் வேண்டான்னு சொல்லிட்டா. அவளுக்கு வந்து மினி தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டு தேங்காய் சட்னி தான் வச்சு அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து ஸ்கூலில் 10 மணிக்கு சாப்பிடுவாங்க. அது வரையுமே வந்து சட்னி கெட்டு போகாது. குளிர் டைம் அப்படிங்கிறதுனால கெட்டு போகாது. அவளுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும். அதனால் தேங்காய் சட்னியும் தோசையும் வச்சு கொடுத்தாச்சு. பையனுக்கு மட்டும்தான் ப்ரெட் ஆம்லேட்டு. இது எல்லாமே ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணணும். நைட்டே வந்து கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டேன். தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. காலையில் வந்து ஒரு 9 மணிக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா கிச்சனுக்குள்ளே சூப்பராக வெயில் அடிக்கும். அந்த டயத்துக்குள்ளேயே வந்து எல்லா பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அந்த வெயிலே வந்து சூப்பராக பாத்திரம் எல்லாமே காஞ்சிருச்சு. இதுக்கு நடுவுலேயே வந்து செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டேன். காலையில் சாப்பாடுக்கு என்ன எடுத்தேன் அப்படின்னா ஒரு கொய்யாப்பழமும் நைட்டு வந்து கொண்டைக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாமே ஊற வச்சுருந்தேன். அதில் தான் ஒரு கப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து ஒரு 10, 15 காஞ்ச திராட்சை இதையும் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து இது வந்து காலையில் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டு கூட கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை, அதுவும் விதையோடு உள்ளது. எல்லாருமே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ரத்தம் ஊறும். கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சப்பாத்தி மாவு காலியாயிருச்சு. அதனால் கோதுமையும் அரிசியும் அரைக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த அரிசி வந்து கழுவி காய வச்சு 1 வாரம் ஆச்சு. இன்றைக்கி கோதுமையும் அரைக்க வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சரி சேர்த்தாப்புல அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது கொடுத்துட்டுலாம் வர முடியாது. அரைச்சி கொடுக்குறது வரை வெயிட் பண்ணி தான் வாங்கணும். அதனால் 2ம் ஒன்றாப்புல சேர்த்தாப்புலே அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்ச் ரெடி பண்ணணும். பசங்க வந்து 1 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே வந்து லஞ்சு ரெடி பண்ணணும். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் திறந்து வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறமா இந்த கோதுமை மாவு வந்து டப்பாவில் போட்டு வைக்கணும். இன்றைக்கி வந்து லஞ்ச் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். பருப்பு குழம்பு வச்சுட்டு காய் எல்லாமே காலி ஆயிடுச்சு. நாளைக்கு தான் மார்க்கெட்டு போய் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி வந்து குடமிளகா இருந்துச்சு. அது கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து பொரியல் பண்ணிவிட்டு பருப்பு குழம்பு வச்சுட்டு சாதம் வச்சுக்க போகிறேன். பசங்களுக்கு வேணும்னா அப்பளம் பொரித்து கொடுக்கணும். இதுக்கு நடுவுலையே கொஞ்சம் இருமலாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இஞ்சியும் துளசியும் கருப்பட்டி போட்டு டீ வச்சு கொஞ்சமாக குடிச்சிட்டேன். லஞ்சும் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த பொரியல் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.